சும்மா ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதே ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு மேலே டேட்டு, ப்ராசஸ் ஸ்டாப்பில் இருக்குது, ஆக்சுவல் டெம்பரேச்சரு. இதில் டெம்பரேச்சரும் ஆர்பிஎம்மும் வந்து இண்டிபெண்ட். டெம்பரேச்சர் தனியாக செட்டிங்ஸ் இருக்குது, ஆர்பிஎம் தனியாக இருக்குது. இப்போ அங்கே வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்குங்களா, இதுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர் இது போகுது இல்லையா, இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 9 ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம். சரியா? இதில் வந்துட்டு நம்பர் 1 இருக்குது வச்சுக்கோங்களேன். 1 ப்ரோக்ராமில் இப்போ நம்ம வந்து செட் ஆர்பிஎம் கேட்குது இல்லையா, இது வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாமா? இது ஒன்றாச்சா? அதுக்கு அடுத்தது செட்டிங்ஸ் மாதிரி அதே கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் டெம்பரேச்சர் காமிக்குது இல்லையா. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கேட்டிங்க? 25. ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த செட் டைம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த ஸ்வேக்கரோட ரன்னிங் டைம். ஓகே. இது வந்து 0 விட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கும். டைம் விட்டிங்கன்னா டைம் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகே ஓகே. இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சு. அதான் செட்டிங்ஸ் கீ இதே இதை என்ட்ரும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதும் எல்லாமே இதே இதிலே தான். ஓகே. ஓகேவா? இது பண்ண உடனே இப்போ அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ ப்ராசஸ் ஸ்டாப்பில் இருக்குது. ஆக்சுவல் டெம்பரேச்சர் 37. செட் டு ப்ரோக்ராம் ஆர் ஸ்டார்ட் டு ரன் இருக்கு இல்லையா. இப்போ ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் மட்டும் கொடுக்குறோம். ப்ரோக்ராம் நம்பர் 1 ஸ்டார்ட். டெம்பரேச்சர் 37னால பஸ்ஸர் அடிக்குது. எனக்கு இவ்வளோ டிஃபால்ட் டைம் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் எதாவது மார்ச் அப்படின்னா அது கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும். ஒரு வேளை இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கீ இருக்குங்களா, இந்த கீ சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பஸ்ஸர் மீட் ஆகிடும். காமிச்சேன். இப்போ இதே ப்ரோக்ராம் இருக்குன்னா ஸ்டாப் கொடுத்து ஓகே எகைன் இதில் நார்மல் 0 வந்து ஒன்று இன்னொரு பேசிக் மோடு ஒன்று போகும். வெறும் டெம்பரேச்சர் மட்டும் காமிச்சது இல்லைங்க, அந்த மோடுக்கு போகும். இந்த மோடு தான் செட்டிங் மோடு. இது இனிஷியல் மோடு. இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் போகலாம். செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ப்ரோக்ராம் இன்க்ரீஸ். எஸ், அவ்வளோதான். ஓகே. இதே போல் 9 ப்ரோக்ராம் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஏற்கனவே 37ல் ப்ரோக்ராம் 2 தானே ரன் பண்ணீங்க, அவ்வளோதான். இது ஸ்டார்ட்டா? இது செட்டிங் செட்டு 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 இப்போ ஸ்டார்ட். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ப்ரோக்ராம் இப்போ ஆக்சுவலி நம்பர் 2ல் இப்போ நீங்கள் செட் பண்ண வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் ப்ரோக்ராம் 1ல் இருக்கிற வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதுக்கு ப்ரெஸ் பண்ணி ப்ரோக்ராம் 1 சூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து 2 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 வேணால் 2 பிளிங்க் பண்ண வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அப்போ 36ல் 37